தனியா ஆர்எஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணலாம். எப்படின்னா கிளென்சிங் பண்ணிக்கோங்க, கிளிசரின் போட்டு ஆர்எஃப் வந்து 1/2 மணி நேரம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கின் டைட்னிங் மாஸ்க் போடணும். டெர்மோ டைட்னிங் மாஸ்க் போட்டீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா டைட்னிங் கிடைக்கும். அந்த ஒயர் 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 எப்படி சொல்லியிருக்கேன், அதையே அங்க தொங்கிட்டு இருக்கு, தொங்க கூடாதுல்ல. இப்படி பிடிங்க, அடிதான் விடும். பிடிங்க இப்படி, ஒயர் அந்த கையில பிடிங்க. இப்படிதான் பண்ணணும். கஸ்டமருக்கு வந்து ஒயர் டிஸ்டர்பா இருக்கக்கூடாது, திரும்பி இருக்க கூடாது, இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே. இங்க இருந்து இங்க மட்டும் தான் இப்படி பண்ணணும், இங்க வந்து இப்படி பண்ணணும். இது இந்த சைடு, இங்க பண்றப்போ இந்த சைடு. ஓகேவா? அப்புறம் இங்க பண்றப்போ இப்படி, அப்புறம் ஆப்போசிட் திருப்பி இப்படி. சவுண்ட் வருதா? ஒயர் படக்கூடாது, அவங்க டிஸ்டர்ப் ஆயிரும்.